தவமே ஜெயம். அன்பர்களுக்கு வணக்கம். கல்லாய் மண்ணாய் மரம் செடி கொடி புல் பூண்டாய் விலங்காய் பிறகு மனிதராய் இப்படி எத்தனையோ பிறப்புகள் நாம் எடுத்தோம். அந்த பிறப்புகளை எடுத்த உடல்களெல்லாம் எங்கே? அதையெல்லாம் நாம் என்று தானே பிறவிகளை கடந்து வந்தோம். அந்த பிறப்பில் எடுத்த உடம்பெல்லாம் எங்கே? அந்த உடம்பு தான் நீங்கள் நாம் என்று நாம் வளர்ந்தோம். ஆனால் இப்போ அந்த உடம்பெல்லாம் எங்கேயே இல்லை. இப்பொழுது மீண்டும் பிறப்படுத்திருக்கிறோம். இந்த உடம்பையும் நாம் என்று நினைக்கிறோம். அப்போ எடுத்த உடம்பெல்லாம் எங்கே? அந்த உடம்பெல்லாம் காணாமல் போச்சு. அப்போ அதெல்லாம் நீ இல்லையா? அப்போ இந்த உடம்பு தான் நீயா? அப்போ இந்த உடம்பு தானே? அப்போ இதுவும் நீ இல்லை தானே? அதை தெரிஞ்சுக்கணும். இதுவும் நீ இல்லை என்று தெரிஞ்சுக்கொள். பட்டினத்தார் சொல்கிறார், 84 100,000 ஜென்மம் சனித்து புண்பட்டு நானும் புலம்பினேன் பூரணமே. பத்திரகிரியார் புல்லாய் விலங்காய் புழுவாய் நரவடிவாய் எல்லா பிறப்பின் இருள் அகழ்வது எக்காலம் அப்படின்னு பத்திரகிரியார் சொல்கிறார். அது மாதிரி பிறப்புகள்லாம் இப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு பிறப்புலையும் கோஷம் 5 கோஷம் இருக்குது. 5 கோஷம் புரியுதா? நம்ம உடம்புல 5 கோஷங்கள் உள்ளது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த அன்னமய கோஷத்தை விட்டுட்டிங்கனாலே மனோமய கோஷம் வேலை செய்யாது. அப்போ மனம் வேலை செய்யலை அப்படின்னா நேராக பிராணமய கோஷத்துக்கு போயிடும். பிராணமய கோஷம்னு என்னது? காற்றால் இயங்கும் உடல். காற்றுனா என்னது? நம்முடைய அணுக்கள்லாம் காற்றாக மாறும். இப்போ நம்ம அணுக்கள்லாம் எதுவாக இருக்குது? இரத்த அணுக்களாக இருக்குது. அதுபோல் அந்த இரத்த அணுக்கள் போக இது காற்றாக மாறக்கூடிய தேகம் கிடைக்கும். அதுதான் பிராணமய கோஷம். அதுக்கப்புறம் விஞ்ஞானமய கோஷம் மாற்றித்தரும். மாற்றித்தரும்னு எப்படி விஞ்ஞானமய கோஷம்? நாம் சுவாசிக்கின்ற மூக்கின் வழியாக சுவாசிக்கின்ற சுவாசத்தை அண்ணாக்கின் வழியாக உள்ளே சுவாசத்தை மாற்றி தருவது விஞ்ஞான கோஷம். அப்புறம் அந்த கோஷங்க வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆனந்தமய கோஷம். இந்த கோஷத்தில் தான் உங்களுக்கு ஆனந்தமய கோஷத்தை கொண்டு போய் விடும். ஆனந்தமய கோஷம்னு என்னது? பிரம்மம். அந்த பிரம்ம நிலைக்கு கொண்டு போய் விடும். நமது தேகம் 5ஆக உள்ளது. அதனால தான் வள்ளலார் 5 திரை 6 திரை 7 திரை அப்படின்னு காமிச்சார். ஒரு முட்டைக்குள்ளே 5 லேயர் இருக்கா? அந்த மாதிரி அந்த லேயர்களை நாம் விளக்க வேண்டும், கடக்க வேண்டும். கடவுள் அப்படின்னா என்னது? கடந்து செல்ல வேண்டும். கடந்து உள் கடந்து போகணும். உள் கடந்துன்னா என்ன? உள்ளே போய் பார்க்கணுன்னு அர்த்தம் இல்லை. உள்ளே போய் பார்த்தானே கிடைக்குமா? உள்ளே போய் பார்த்தாலும் கிடைக்காது. கடந்து, தேகத்தை கடந்து, தேகத்தை உற்று இந்த தேகம் நீ இல்லை என்று தேகத்தை கடந்து உள்ளே செல்வது. உள்ளேன்னு எங்கே? பிரம்மத்துள் செல்வது. அதுதான் கடவுள். எப்படி சொன்னாங்க? புரியுதா? இப்போ நம்ம இந்த தேகம் அடைஞ்சவங்க எல்லாம் ஒருமுகமாக மாறிடுவாங்க. ஏன்னா பிரம்மத்தோடு சேர்ந்துட்டானா பிரம்மம் தானே எல்லாமே இருக்குது. அப்போ தனித்தனி உயிர் எங்கேயும் இல்லை. அப்போ அவர்களெலாம் ஏகமாக மாறிவிடுவார்கள். மௌன நிலையில் பேரின்பம் என்று புரிந்து கொள்ளுங்கள். மௌன நிலை தான் பேரின்பம். ஒளி பெற்று ஒளிமயமாக இருப்பார்கள். மின்சாரம் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அதை கொண்டு பல்ப் எரிக்கலாம், காத்தாடி ஓடும், மிக்சி ஓடும், கிரைண்டர் ஓடும், இப்படி பல விதமாக பயன்படுத்தலாம். ஆனால் மின்சாரம் ஒன்று தான். அதுபோல் இந்த உலகில் உயிர் ஒன்று தான். அது ஏகமாக உள்ளது. அதை கொண்டு நாம் மின் விளக்கை போல ஒளி விடலாம். பல்பு பீஸாகி விட்டால் போய்விட வேண்டியதான். ஆனால் மின்சாரம் நின்று விடாது. எப்போதும் பல்பு மின்சாரத்தை கிரகிக்க முடியாதோ இதுதான் மரணம். மரம் செடி கொடி இயற்கையெல்லாம் கிரகித்து கொண்டு தன்னை வளர்த்து ஒரு பழத்தை பூவாகவோ தன்னை தார வாய்த்து குடிக்கிறது. இப்படி மனிதன் நினைத்தால் தன்னை புடம் போட்டு தனக்குள்ளும் ஒரு புது உடலை தேடி அதை சாகாவரமாக்கி கொள்ளலாம். இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. புரியுதா? காற்றான தேகம், காற்று தேகம். காற்றிலேயே சிந்தித்து காற்றிலேயே வாழ வேண்டும். உணவு தேவையில்லை. புரியுதா? அதான் வள்ளுவர் சொல்கிறார், எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் பிரம்மத்தை பற்றி யார் எதை சொன்னாலும் அந்த பொருள் மெய்ப்பொருள் காண்பது யார்? அறிவு. அறிவுனா என்னது? அறிவுனா ஒளி ஊடல். மெய்ப்பொருள்னா யார்? மெய்ப்பொருள்னா பிரம்மம். பிரம்மம் மட்டும்தான் மெய்ப்பொருள். வேறெல்லாம் பொய். வேற எல்லா பொருளும் பொய்ப்பொருள். மெய்ப்பொருள் அப்படின்னா ஒரே ஒன்று தான், அது பிரம்மம். அப்போ மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார் வள்ளுவர். அப்போ அறிவுன்னு நம்ம மண்டக்குள்ளே இருக்க அறிவு இல்லை.
மெய்ப்பொருள் பிரம்மம், பிரம்மத்தை காண்பது அறிவு. பிரம்மத்தை காண்பது அறிவுனா யார்? அறிவு, சூட்சும தேகம், ஒளி தேகம். அந்த ஒளி தேகம்தான் பிரம்மத்தை காண முடியும். அப்போ மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு வள்ளுவர். புரியுதா? அதனால் மெய்ப்பொருளை காண உங்களுக்கு தேகம் வேண்டும். தேகம் இல்லாமல் நீங்கள் பார்க்க முடியாது மெய்ப்பொருள். இந்த ஜட உடம்பு வச்சுட்டு நீங்கள் மெய்ப்பொருளை ஒரு காலமும் பார்க்க முடியாது. கோயில் கோயிலாக சுற்றா தான் செய்யணுமே தவிர பிரம்மத்தை நீங்கள் அறிய முடியாது. நீங்கள் எப்போது அறிவு பெறுகிறீர்களோ, எப்பொழுது ஒளி உடலை பெறுகிறீர்களோ, எப்பொழுதும் ஞானம் என்ற ஒளியை நீங்கள் தேடுகிறீர்களோ, அப்பொழுதுதான் நீங்கள் மெய்ப்பொருளை காண முடியும். அந்த பிரம்மத்தை நீங்கள் அடையலாம். அந்த பிரம்மத்தை அடையும் நிலையைத்தான் நமது வாசியோகத்தில் எல்லாம் கொடுத்துருக்கோம். இப்படி இப்படி நிலைகள் இருக்குது, இப்படி இப்படி நிலைகள் இருக்குது. இந்த நிலைகளில் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த மெய்ப்பொருளை காணலாம். மெயினாக சுழுமுனை சுவாசம், அந்த சுழுமுனை சுவாசத்தை தான் நம்ம மெயினாக எடுக்கணும். அந்த சுழுமுனை சுவாசத்தை மட்டும் எடுக்கலைன்னா எதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. சூரியகலை சந்திரகலை விட்டு அந்த சுழுமுனை சுவாசத்தை எப்படி நம்ம எடுக்க வேண்டும் என்று குருநாதர் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நமது புத்தகத்திலே அதை கொடுத்துருக்குறோம் உங்களுக்காண்டி. அதை வெட்ட வெளிச்சமாக்கிட்டேன். உலகத்தில் யாருமே அதை சொல்லலை. பைபிள் சொல்லலை, குரான் சொல்லலை, யாருமே அதை பற்றி சொல்லவே இல்லை. பைபிளும் சொல்லலை, குரானும் சொல்லலை, பகவத்கீதை சொல்லலை. வள்ளலார் முதற்கொண்டு அதை சொல்லாமலே போயிட்டார் கடைசி வரைக்கும். சொல்கிறாங்களே தவிர அதை எப்படி சுவாசம் செய்யணும் கடைசி வரைக்கும். யாராவது ஒரு ஆளாவது ஒரு புக்கில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். கர்ப்பத்தில் நீ எப்படி சுவாசம் செய்தாயோ அப்படி நீ சுவாசம் செய்வது தான் சுழுமுனை சுவாசம் எந்த புக்லேயாவது கொடுத்துருக்கா பாருங்கள். சித்தர்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்களா? சுழுமுனை சுவாசம் சொல்கிறாங்களே தவிர அதை எப்படி சுவாசம் செய்யணும் அப்படிங்கிறது சொல்லவே கிடையாது. அதனால தான் இப்போ நான் உங்களுக்காண்டி காலை வெளியே எடுத்து வச்சுட்டு வெளியே வந்திருக்கேன். இது எல்லாமே பொய்யா இருக்குது இந்த உலகத்தில். ஒருத்தனும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான். எல்லாம் பொய்யாவே சொல்லி சொல்லி மக்களை பொய்யாவே திசை திருப்புகிறார்கள். உண்மையை மக்களுக்கு உரைக்க வேண்டும் என்று நாங்கள் வெளிவந்திருக்கிறோம். உங்களுக்கு உரையாற்றுகிறோம். நீங்கள் பயன்பெற்று அதை சிறப்பாக செய்யுங்கள். வணக்கம், வாழ்த்து.